ஓகே. ரீசென்ட்டா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்காக சென்னையிலேருந்து நான் சேலம் போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ காலையிலே 5:00 பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ 6:00 தான் பஸ்ஸு. நான் வந்து போரூர் டோல்கேட்லேருந்து கிளம்பி வந்து பஸ்ஸில் போக ஆரம்பிச்சுட்டேன். அங்கே வந்து பஸ் எத்தனை மணிக்குன்னா 6:00 எடுக்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ போகிற வழியில் பசி எடுக்கும். எங்கே அடுத்தது நிறுத்துவாங்கன்னு தெரியாதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ கூடவே ஒரு தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து ₹60. மார்னிங்கே எல்லாமே சுட சுட வச்சுருக்காங்க. எத்தனை மணிக்கு சமைச்சாங்க அப்படின்னு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு தோசையோட ப்ரைஸ் வந்து ₹60. இது வந்து கரெக்டாக கணபதி பவன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டலில் தான் வந்து வாங்கியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்த ஒரு வழியாக பஸ்ஸை தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டேன். கண்டக்டர் என்ன சொன்னார்னா, எல்லா பேரும் வந்தாங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து கரெக்டாக எடுத்துருவோம்ப்பா. அப்படி 1, 2 பேர் வரலாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே உள்ளே போய் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு முகூர்த்த நாள்ன்றதால பஸ்ஸு கூட்டமாக இருந்துச்சு. நேரில் போனால் டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த எஸ்இடிசியில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென் பை.